ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட கவனித்தீரா? எதை மன்னா? ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட. இன்னைக்கு நாம பார்க்க போற படத்தோட பெயர் இதுதான். இந்த படத்துல ஒரு ஹீரோவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அர்ஜுனுக்கு அத்தை பையன் மாதிரியே இருப்பாரு. அது அத்தை பையன் இல்ல, அக்கா பையன். பார்க்க அக்கா பையன் மாதிரியே இருப்பாரு. பாஸ், அது நிஜமாவே அர்ஜுனோட அக்கா பையன் தான். ராஜமார்த்தாண்டா அப்படின்னு சொல்லி 2023 ரிலீஸ் ஆன படம் தான் இந்த படம். இந்த படம் 2020க்கு முன்னாடியே எடுத்த படமா தான் இருக்கணும். எப்படி இது 2020க்கு முன்னாடி எடுத்திருக்கணும்னு சொல்ற? அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன், வீடியோவோட கடைசியில சொல்றேன். சரி, நம்ம இதுக்கு மேலே அதிகமா பேசாம வீடியோக்குள்ள போலாம். படம் ஆரம்பிச்சதும் ஒரு பாட்டி இருந்துகிட்டு ஒரு ஊர்ல ஒரு ராஜான்னு கதை சொல்லிட்டு இருக்குது. இத்தனை பிள்ளைங்களை உட்கார வச்சு சொல்லி தந்துட்டு இருக்குது. ஏதாவது டியூஷன் ஏதாவது வந்திருக்காங்களா தெரியல, பார்க்கலாம். டியூஷன்லாம் வரல, இந்த பாட்டிட்டு கதை கேட்க தான் வந்திருக்காங்க. அப்போ சும்மா பேச்சோட நல்லா கதை சொல்லிருமா? டேய், நீ அன்னைக்கு அந்த லவ்மி படத்தோட கதையை சொன்னது எவனுக்குமே புரியல. இதுல நல்லா கதை சொல்லுவேன்னு ஊரைய மாதிரி தெரியறியா? ஒரு தடவை பார்த்து புரியலன்னா எப்படி? மறுபடியும் ஒரு தடவை பாருங்க, இன்னொரு தடவை பார்த்தா அப்பயும் புரியாது. ஒரு நாள் ராஜாவோட பிறந்த நாள் அன்னைக்கு தான் ராஜாவாகணுன்ற ஆசையில ராஜாவோட நண்பன் அவரை விருந்துக்கு அழைக்கிறான். சாப்பாடு கூப்பிட்டு சமாதியாக்குறது தான் அந்த நண்பனோட பிளான். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் தூங்கிட்டீங்களா? அட பாட்டி, கதை சொல்லி எல்லாத்தையும் தூங்க வச்சுட்டு இவங்கெல்லாம் எப்படி கொண்டு போய் உள்ள போறது? அதுல இருந்து ஒரு பையன் மட்டும் கண்ணை முழிச்சு, பாட்டி அப்புறம் என்ன ஆச்சு பாட்டின்னு கேட்கறான். ஏன்டா அவன் பாட்டி சொன்னதெல்லாம் ஒரு கதை, அதில் அப்புறம் என்ன ஆச்சுன்னு வேற கேட்கற. அதுக்கப்புறம் அந்த ராஜா நண்பன் செய்த சூழ்ச்சியை கண்டு அவனை நெஞ்சகளை குத்தி கொண்டு போடுறான். டே, இந்த கதைக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரியும்லடா, அப்புறம் எதுக்குடா அதை சொல்லிட்டு இருக்கிற? நான் மட்டும் தான் காண்டாகணுமா? நீங்களும் காண்டாவுங்க இதெல்லாம் கேட்டு. அப்புறம் நம்ம ஹீரோ தன்னை ராஜாவாவே நினைச்சலாம் வாழ ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் சில வருடங்களுக்கு பிறகு, பொண்ணு நம்ம காலேஜ்ல படிச்சவதான், பாக்கிறதுக்கு செம்மையா இருப்பா, கட்டிக்க போறவன் கொடுத்து வச்சவன். கட்டிக்க போறவன் ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னா பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் போல. வேற லெவல்ல இருக்கும் தல. டேய், அப்படியே புச்சிக்கிறேன், ஓடிட்டுங்கடா. ஏன்? மாப்பிள்ளை வீட்டு சைடு எல்லாம் ரவுடி கும்பலா இருக்கிறத பார்த்ததும் மாப்பிள்ளை சார் பெத்த ரவுடியா இருப்பாரு போலன்னு உள்ள போய் பார்த்தா நெருப்புக்கும் ரத்தத்துக்கும் கத்திக்கும் பயந்துட்டு இருக்கிறாரு. நெருப்புக்கு பயப்படுறவன் கத்திக்கு பயப்படுறவனெல்லாம் ரவுடியா காட்டிட்டு இருக்கிறாங்களே. இது கன்னடால எப்படி இருக்குதுன்னு தெரியல, பட் தமிழ்ல எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். யாரு கட்டிய நெருப்பு வச்சா? இது நெருப்பு இல்லப்பா, அக்னி. இது நெருப்பு இல்லப்பா, அக்னி. அக்னிங்கிறது நெருப்பு தான் ரைட்டரு. அந்த இடத்துல நம்ம ஹீரோ குதிரையில வந்து பொண்ணை கடத்திட்டு போறாரு. இவரு தான் நம்ம ஹீரோ. டேய் சும்மா பேச்சு, நிஜமாவே சில வருடங்களுக்கு பிறகுதானா? ஏன்பா அப்படி கேட்கற? இல்ல பல வருஷம் தாண்டி போயிட்ட மாதிரி தெரியுது. எப்படி அந்த ரவுடி பசங்கள்லாம் அடிச்சு போட்டு அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. யாருன்னு கேட்டுட்டாரு, பாட்டு போட போறாங்க. இவ்வளோ பில்டப்பா பாட்டு எழுதிக்கிறாங்களே, சார் என்ன பண்றாரு? மார்க்கெட்டுக்கு ராஜாவா? விஐபிங்க. இப்போ வந்துட்டு ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. உங்களுக்கு அது வரைக்கும் கவர் ஆகணுமா? This is how you want to influence your viewers? Seriously? இது இன்டென்ஷனலா நடந்ததுதான். ஒன்றும் பெருசா இல்லடா. மேடம் வந்து வேக வேகமா சைக்காலஜி கிளாஸ்ல உட்காடுறாங்க. யாரா அந்த ப்ரொஃபஸரு? பார்க்க செம்ம காமெடியா இருக்கிறாரு. ஐயோ, அவரு சைக்காலஜிஸ்ட். அவனே சைக்கோ மாதிரி தான் இருக்கிறான். அவன் சைக்காலஜிஸ்டா? நம்ம சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் பிறந்ததுல இருந்தே அவனோட குணம் அவன்கிட்ட இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு, இல்ல சார், ஒருத்தனோட சூழ்நிலையை பொறுத்து தான் அவனோட கேரக்டர்ஸ் இருக்கும். நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னா அதை ப்ரூவ் பண்ணி காட்டுமா? அப்படி நீ ப்ரூவ் பண்ணி காட்டுற வரைக்கும் என் கிளாஸுக்குள்ளேயே வராத, கிளம்பு. செம்ம இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்களேன்னு நம்ம பார்த்தா சரியான மென்டலிஜென்ட். வர மாட்டேங்குது. ஒரு வேலை பண்ணு, பைல்ஸ் டாக்டரை கன்சல்ட் பண்ணு. இதுக்கு பேர் ஜோக்கா? ஐயோ கீதா, உன்னோட அழகு என்ன கொல்லுது. 5 மீட்டர் சர்மம், 5 கிலோ மாமிசம் என்னோட உடம்புல இருக்கு. அது எதுவுமே இல்லாம ஒரு தடவை கற்பனை பண்ணி பாரு. அப்ப என்கிட்ட இருக்க இந்த பியூட்டி உன்னை கொல்லாது. அட என்ன ஜாமினியே, எக்ஸ்ரேவே எல்லாமே ஸ்கேன் பண்ணி போட்டியே. ஏப்பா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லா எக்ஸ்ரேவையும் தூக்கி போடுங்க. எதுக்குடா? அதான் ஹியூமன் எக்ஸ்ரே, நீ இருக்கிறியே. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு? மார்க்கெட்டில் வெங்காய மூட்டை மேலே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவோட முகத்துல வெயில் பட்டதை பார்த்த பாட்டி, ஐயோ என் பேர முகத்துல வெயில் பட்டுருச்சு அப்படின்னு போய் அந்த ஸ்கிரீனை தள்ளி வச்சு நிழல் தராங்க. அச்சோ, ஏன்பா எந்திரிச்சுக்கிட்ட? தூக்கமே சரியா வரல பாட்டி, பசிக்குது. நான் வேணா பிரியாணி வேண்டுட்டா? சீக்கிரம். ராஜான்னு பேர் வச்சுக்கிட்ட மட்டும் பத்தாது. நீ என்னைக்கு உன் பாட்டியை நல்லா பாத்துக்கிறியோ அன்னைக்குதான் நீ உண்மையான ராஜாவாக முடியும். உடனே நம்ம ஹீரோ மூட்டை தூக்கி கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுறாரு. அட ஜீனியர்ஸ் ஹீரோ, அதுக்கு உன் பாட்டி செய்யற தொழிலையே பாதி ஒத்தாசையா இருக்கலாமே. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நல்ல வேலையா பார்த்து போயிட்டாரா?
இல்ல வேலை என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படி இப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொண்டு போய் ஒரு ஹோட்டல் வேலையில உட்கார வைக்கிறாங்க. அந்த இடத்துல சில பெக்கர்ஸ் வந்து ஐயா கண்ணு தெரியாத காசியா, சோறு கேட்கறேன் யோசியான்னு கேட்கறாங்க. பசங்க சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, காசு தான் தர மாட்டேங்கிறாங்க. சோறு போட மாட்டீங்களா? சோறு போட மாட்டீங்களா? சரி எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்க. ஏய் நான் இதை பார்த்துருக்கேன், இதை நான் பார்த்துருக்கேன், இது வந்துட்டு ஒரு கிளாசிக். இது கிளாசிக்னு சொன்னா எப்படி, இது புதுசு. இது யாரா? நம்ம வயலுகப்பா. கேஸ் நடக்குதுல, அண்ணனுக்கு ஒரு சேஃப்டி, லாரி பின்னாடி நிக்குது. பிச்சைக்காரங்கெல்லாம் வந்து சாப்பிட்டு கடையை காலி பண்ணிட்டு போவ, இவருக்கு வேலை காலி ஆயிருது. ஒரு சிங்கம், உன் மனசோ தங்கம், எங்க எல்லாருக்கும் தெய்வம். உனக்காக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு உலகமே ஆதரம். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. சூப்பர் ஸ்டார் சார், பவர் ஸ்டார், ராக்கிங் ஸ்டார். இப்போ நம்ம டைரக்டர் என்ன பண்ணணும், ஹீரோவையும் ஹீரோயினையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு மாமா வேலை பார்க்கணும். நான் மாமா இல்ல. நம்ம ஹீரோ ஏதோ ஒரு கம்பெனிக்கு வேலை தேடி போக அதே இடத்துக்கு ஹீரோயினும் வராங்க. இவங்க 2 பேத்துக்குள்ள பார்க்கிங்ல பிரச்சனை. இந்த சின்ன இடத்துக்கா பிரச்சனை? ஆம்பளை எடுத்துக்கிட்டு பொம்பளை கிட்ட சண்டைக்கு போறியே, என்னையா பிரச்சனை? இல்லையா, ஒரு சின்ன இட பிரச்சனை. உனக்கு என்னமா பொம்பளை எடுத்துக்கிட்டு ஓவரா குரல் கொடுக்க? சார் ஒரு சின்ன இட பிரச்சனை சார். 2 பேருக்குமே சின்ன இடம் தான் பிரச்சனை. ஆமா சார். இவங்க 2 பேரும் நான் தான் பார்க் பண்ணுவேன் சண்டை போட்டுட்டு இருந்த நேரத்துல நடுவுல பூந்து ஒருத்தன் பார்க் பண்றான். குறுக்கு இந்த கௌசிக் வந்தா அங்க வண்டி நிறுத்தினவன் மேல கட்டை விழுந்து மண்டை பொழந்துருச்சு. நீதானே பார்க் பண்ணவன் மேல கட்டை விழுந்துச்சு கபாலம் பொழந்துச்சுன்னு எழுதினவன். உடனே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருந்துகிட்டு அந்த பொண்ணு உனக்கு ரொம்ப லக்கிடா, அதே ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்டெலிஜென்ட் மாதிரி பேசினாங்களா பாருங்க, இவரை பார்த்தா லக்கின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு, ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. வில்லன் எங்க? வேர் இஸ் த வில்லன்? ஆமா வில்லன் எங்க? இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான். நம்ம வில்லன் இருந்துகிட்டு ஹவுசிங் போர்டோட கான்ட்ராக்ட் கேட்கறாரு. அதெல்லாம் தர முடியாதுப்பா அப்படின்னு இந்த வெள்ளை சட்டை போட்டுருக்கிறவர் சொல்றாரு. சரி தர முடியாதுன்னு சொல்றீங்க, கை கொடுங்க, காம்ப்ரமைஸ் ஆயிக்குவோம். ஐயா என்னடா இவரு லிப் டு லிப் அடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த வெள்ளை சட்டை போட்டவனோட மூக்க கடிச்சு துப்பிடுறாரு. இது படமா இருக்கிறதுனால ஓகே, இது நிஜமா இருந்தா யோசிச்சு பாருங்களேன், அவன் மூக்கு இல்லாம எப்படி தெரியும்? ஏன்னா மூக்க கடிச்சு துப்பிட்டு இப்படி ஆட்டம் போட்டுட்டு போறாரு. ஒருவேளை பைத்தியமா இருக்குமோன்னு யோசிச்சா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா நிஜமாவே அங்க பைத்தியமா இருக்காரு. இது எதுக்குன்னா எந்த கேஸும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுனால பைத்தியமா நடிக்கிறாராம். அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு இன்னொரு ஹாபி ஒன்று இருக்குது, ஆக்டிங் பண்றது. அதுக்கு சான்ஸ் கேட்கறதுக்காக ஹீரோ போக அதே இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் போக 2 பேத்துக்கும் மீட்டிங் ஆக ஹீரோவுக்கு வேலை கிடைச்சிருது, ஹீரோயினுக்கு பேக் கிடைச்சிருது. இதை நான் ஏன் இப்ப சொன்னேன்னா சும்மா சொன்னேன். ஹீரோயின் கிட்ட நம்ம ப்ரொஃபசர் வந்து ஏமா கீதா என் ப்ராஜெக்ட் ரெடி, உன் ப்ராஜெக்ட் எங்க? எப்பா ப்ரொஃபசர் இல்லாம ப்ராஜெக்ட் பண்றாங்க? அது அன்னைக்கு ஆனிச்சுல அந்த சண்டை, அதுக்கான ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார்னு சொன்னதும் வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சிடுறாரு நம்ம ப்ரொஃபசர். அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து அவரு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காரு. அங்க வேலை கிடைச்சு இல்லையா, அப்பையிலேருந்து ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல லவ் ஆயிருச்சு. இப்ப இங்க பேசினாரு இல்லையா, இதுல இருந்து ஹீரோயினுக்கும் ஹீரோ மேல லவ் ஆயிருச்சு. இவரு எந்த காலேஜ் ப்ரொஃபசர்? ஏன்டா அவரை பார்த்தா ப்ரொஃபசர் மாதிரியாடா தெரியுது? அவர் பேசின பேச்சுக்கு டே இங்க பாடுறா என்ன பாடுறா, அவர் பேசின பேச்செல்லாம் பார்த்தா ப்ரொஃபசர் மாதிரியாடா தெரியுது. எந்த டிராமா கொஸ்டின் கேட்டிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். அவர் ஒன்றும் ப்ரொஃபசர் கிடையாது, என்னுடைய லவ்வர். அப்புறம் நம்ம ஹீரோயின் இருந்துகிட்டு ஹீரோவோட பாட்டி கிட்ட போய் பாட்டி நம்ம ராஜாவோட பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்கறாங்க. இந்தா பாருமா பேக்ரவுண்டு கேட்கற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத, கிளம்புன்னு பாட்டி துரத்துது. அந்த சமயத்துல இந்த நெருப்புக்கே பயந்துக்கிற ஒரு ரவுடி இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை துரத்திக்கிட்டு வரான். என்னன்னா ஹீரோயின் அவங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு அவனை பாக்குறதுக்காக போயிருப்பாங்க. அந்த சமயத்துல லவ்வை பின்னாடி டார்ச்சர் பண்ணிட்டு சுத்துறான். அப்படி அவங்க எல்லாம் அடிச்சிட்டு இருக்கிறப்ப ஒரு பாலடைஞ்ச வீட்டுல ஒரு போட்டோவை பாக்குறான். என்னடா பாலடைஞ்ச வீட்டுல போட்டோ மட்டும் பலபலன்னு தெரியுது, இவங்க என்னோட பாட்டி, இவங்க போட்டோ எங்க எப்படி வந்துச்சு? அவங்க செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சுப்பா தம்பி. அவங்க ஒன்னும் செத்து போல, அவங்க என் கூட தான் இருக்கிறாங்க. உன் பேர் என்ன தம்பி? என் பேரு ராஜா. நீ வெறும் ராஜா இல்ல, ராஜ மார்த்தாண்டா. இன்டர்மிஷனு. அதுக்கப்புறம் அந்த ஆளை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி உங்க அப்பாவை சதி பண்ணி கொண்டு விட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பொடுசு பையன் தான். அப்பா ஒரு பெரிய ராஜான்னு நினைச்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் உங்க அப்பாலாம் ராஜா இல்லப்பா, இவர் தான் ராஜான்னு சொன்னதுக்கு அப்புறம் பொக்கொன்னு போயிடும். எப்படியாவது எங்க அப்பாவை நான் திரும்ப ராஜா வாக்குவேன் அப்படின்ற ஒரு சபதத்துல இந்த குடும்பத்தையே கொண்டு போட்டு அவங்க அப்பாவை ராஜா வாக்கியிருக்கும். எங்க அப்பா அந்த வண்டியில தான் போறாரு. அவர் உயிரோட இருந்தா உங்க குடும்பத்துல இருக்க எல்லாரையும் கொன்னுடுவாரு. ஐயா எங்க அப்பா ரொம்ப கெட்டவரு, அவர் உயிரோட இருக்க கூடாது.
இடிச்சிருங்க ஐயா, இடிச்சிருங்க அந்த காரை. இந்த கார்ல உங்க அம்மா, உங்க பொண்டாட்டி, உங்க ஐயா எல்லாரும் இருந்தாங்க ஐயா. நீங்க கார்ல உங்க அம்மா, உங்க பொண்டாட்டி, உங்க குழந்தை எல்லாரும் இருந்தாங்க ஐயா. நீங்க எல்லாரும் அதுக்கப்புறம் தான் அவனை பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. ஆமாம், நான் யாரை பழி வாங்கணும்? சரியா இந்த சமயத்தில் அவன் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிற யாரோ ஒருத்தன் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணுமே. எனக்கு ஒரு ஹெல்ப் தேவை. ஹெல்ப்பா? என்னடா கேள்வி இது? மாட்டினடா என் பம்பரை கட்ட மண்டையா. செகண்ட் ஹாஃப்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி செகண்ட் ஹாஃப்லேயே கொண்டு போடுறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கு வில்லனை பற்றி தெரிய வருது. அவன் பேர் சிவான்னு சொல்லிக்கிறாங்க. அவனுக்கு கோவம் வந்துருச்சுன்னா சின்ன வயசுலாம் 8 இடத்த பிடிச்சி கடிச்சிட்டு இருந்தான். இப்போ 8 இடம் மூக்குங்கிறதுனால மூக்கை பிடிச்சி கடிச்சு போடுறான். என்னது சின்ன வயசுல 8 இடத்த பிடிச்சி கடிச்சு போடுவானா? 8 இடம்னா ஏலே அங்கெல்லாம் கடி கூடாதுல. அவ என் ஃப்ரெண்ட லவ் பண்ணிட்டு இருந்தா. அது சரி, அந்த டாக்டர் பொண்ணு அவளை நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, இவரை லவ் பண்றேன். இது யாருப்பா? ஹீரோயின் நம்பர் 2வா? ஐயா ஆமாங்க ஐயா. நம்ம வில்லனை பயன்படுத்துறதுக்காக நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோவோட அப்பாவோட சிலைய அங்க பார்ட்டிக்கு அனுப்பி வைப்பாரு. பார்ட்டிக்கு அனுப்புனதும் வில்லன் பதறிடுவான். யாரா இதை இங்க கொண்டு வந்து கொண்டு போய் வெளியே போடுறா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. போற வழியெல்லாம் புரளி பேசுறதை எப்படி கேட்கறாருன்னு பாருங்களேன். நான் கரெக்டா வந்து நிப்பேன், அப்ப நீங்க என்ன பத்தி தப்பா பேசணும், சரியா? டேய் நான் வந்து நின்னுட்டுனா பேசுங்க. 2 பேரும் சேர்ந்து வீர மார்த்தாண்டாவோட ஃபேமிலி ஏதோ பண்ணிட்டாங்க போல இருக்கு. இந்த சமயத்துல உங்களுக்கு ஒரு பழமொழி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதாவது குரங்குக்கு வாக்கப்பட்டா மரத்துக்கு மரம் தாவிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. சரி, அதுக்கு என்னப்ப? அதுக்கு உதாரணம் தான் இந்த சீன். வீட்டுக்கு போலாமா? ஜாலி ஜாலி ஜாலி. டாக்டர், இந்த பைத்தியத்தை ஈஸியா புடிச்சிட்டீங்களே. நீங்க சூப்பர் டாக்டருங்க. சரி கிளம்புங்க. ஐயோ பாவா, பைத்தியத்தை பிடிக்கிறதுக்கு பைத்தியமாவே நடிச்சிருக்கிறாங்க. நம்ம ஹீரோ இருந்துகிட்டு வில்லனை மிரட்டுறதுக்காக வில்லனோட இடத்துக்குள்ளேயே போறாரு. அங்க போய் வில்லனுக்கு வார்னிங்க போட்டுட்டு இவர் வாக்க போட்டா அட்டாக்குங்கிறான். நம்ம 7 மலை படத்துல அர்ஜுன் சாருக்கு ஒரு சீன் வச்சிருப்பாங்க இல்லையா, அதே சீனை இங்க இவர் மருமகனுக்கு வச்சிருக்காங்க. ஜிம்மி போ. ஹீரோவோட அப்பாவுக்கு ஒரு பிசினஸ் பார்ட்னர் இருந்திருப்பாரு. அவரோட இவர் கையை கோர்த்துக்கிட்டு இவர் பயங்கரமா வளர்ந்துடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோவோட கம்பெனி நல்ல பெத்த கம்பெனியா மாறிடுது. அப்புறம் வில்லனோட கம்பெனி ஓட்டிட்டு இருக்குது. ஆல்ரெடி ஹீரோவை 2 பொண்ணுங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இந்த பொண்ணு வேற கூட சேர்ந்து நானும் லவ் பண்றேங்குது. ஏய், நீ எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? ஏன்னா நானும் உன்னை லவ் பண்றேன். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. அதுக்கப்புறமா ஒரு ட்விஸ்ட். ஹீரோவோட அப்பா இன்னும் சாகல, இன்னும் உயிரோட தான் இருக்காரு. தண்ணி இல்லாம தத்தளிச்சு வந்த இவருக்கு தங்க இடம் கொடுத்து பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் அந்த வில்லன் இருக்கிறதுக்கு நான் ஏதாவது பண்ணணுமே. இவனோட ஃப்ரெண்டை கொண்டு போறேன். நான் தான் சொன்னேன்ல, செகண்ட் ஹாஃப்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி செகண்ட் ஹாஃப்லேயே கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, இவ்வளவு நேரம் சும்மா இருந்த ஹீரோ வில்லனை போய் அடிச்சு கொள்ளுவாரு. ஆனா இந்த படத்துல வில்லனை கொல்ல மாட்டாரு. வில்லன் பைத்தியமா நடிச்சிட்டு இருந்தா இல்ல, இங்க முழு பைத்தியமாவே மாறிடுவான். அப்புறம் இந்த 3 ஹீரோயின்ஸ்ல யாரப்பா ஹீரோ கல்யாணம் பண்ணிக்குவாரு? 3யும் யார் நானாப்பா? ஆல் தி பெஸ்ட். புரியல? ஐயோ, உள்ள விட்டு கதவை சாத்தி குழந்தை. ஸ்மார்ட் பாய். அப்புறம் எதனால இந்த படத்தை வந்துட்டு 2020க்கு முன்னாடியே எடுத்திருக்கணும்னு நான் சொன்னேன்னா, 2020ல இந்த ஹீரோ இறந்துட்டார். இவர் இறந்ததுக்கு அப்புறம் 2 படம் ரிலீஸ் ஆயிருக்குது. அதுல 2வது படம் தான் இந்த படம். இவரோட பேர் வந்துட்டு சிரஞ்சீவி. இவர் நிஜமாவே வந்துட்டு அர்ஜுனோட அக்கா பையன் தான். அக்கா பையனா தங்கச்சி பையனான்னு தெரியல, பட் நம்ம அர்ஜுன் தான் இவரோட தாய் மாமன். சரி, நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோல வந்து பார்க்குறேன். பாய்.